வருமா. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நேராக ஒக்கானிக்கல் போகிறோங்க. அக்கா டேங்க் ஃபுல் ஏறுவோமா? என்னாச்சு? லக்கேஜ் இருக்குல்லாம் அப்படியே படுத்துருவோம். நன்றிண்ணா, நன்றி, தேங்க்யூ ப்ரோ. என்ன போகுது நடு ரோட்டில் இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க நம்பிங்கெல்லாம். ஓ மை காட், பயங்கரமான ஃபீலுங்க. ஐயோ பாருங்க மாடு. என் வண்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. செக் போஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஆக்சிடென்டல் ஜோன், டிரைவ் சேஃப்லி. ரெண்டு லாரியும் மாட்டிக்கிச்சு. இப்படி வளையுது. ஏய் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா வாகனத்தை வந்து நிறுத்திடாதீங்க. மனோஜ் ப்ரோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 2.5 பெல்லி இடிக்காமல் நானும் அப்படியே எடுத்துகிட்டு போதான் ட்ரை பண்ணுறேன். இடிக்கல. அப்பா மனோஜ் ப்ரோ வீட்டில் தான் கிளம்பிட்டோம். உண்மையிலேங்க சாப்பாடு குறையில. எவ்வளோ சிக்கன் எனக்கு மட்டும். அவர் வெங்கட் ப்ரோ என்னால் சாப்பிடவே முடியல ப்ரோ, நான் சாப்பிட்ற ஆள் இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ போட்டு சொல்லி அவரும் புலம்புறாரு. சாப்பாடு போட்டு தாக்கிட்டாங்க எங்களை. வரமா பாய்மா, சரிம்மா பத்திரம். அப்படி பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு போட்டு சாப்பாடு அப்படி அள்ளி போட்டாங்க. நான் சொல்கிறேன் ப்ரோ போங்க ப்ரோ ஃப்ரெண்ட்டில். ப்ரோ வேணாம் ப்ரோன்ற ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டாருங்க. அவ்வளோ பாசம் வச்சு போட்டார். உண்மையிலேங்க ஒரு மாதிரி சாப்பிடவே முடியல என்னால். அவ்வளோ சிக்கனுங்க, 2.5 கிலோ சிக்கனுங்க 3 பேருக்கு மட்டும். 2.5 கிலோ சிக்கன் யார் சாப்பிடுவோம் இத்தனை பேர்? அதுவும் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை 3 ஃபிஷ் ஃப்ரை தட்டில் வைக்கிறாரு. அப்புறம் தான் 2 ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு ப்ரோ சாப்பிட முடியல. வெங்கட் ப்ரோ இதில் தள்ளி விட்டேன் நான். வெங்கட் ப்ரோவில் ப்ரோ சாப்பிடவே முடியலன்னு சொல்லி பாதி கிலோ கொட்டினாருங்க வெங்கட் ப்ரோ. முடியலன்ட்டு செம பாசம் வச்சு போட்டு கொடுத்தாங்க. வீட்டில் சாப்பாடுக்கெலாம் ஒரு குறை எனக்கு தெரியலைங்க. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு அம்மா சமைச்சது. எங்கேயும் வர மனசே இல்லை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ப்ரோ ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். நடுப்பட்டி ஊர் பேர் வந்து. ஸோ இங்கே தான் வந்து இந்த சேலம் நடுப்பட்டி பக்கத்தில், சேலம் பக்கத்தில் நடுப்பட்டி, சேலம் தான் நடுப்பட்டின்னு சொல்லிட்டு. ஸோ என்எஸில் போகிறவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோவோட ஃப்ரெண்டு தான். காலைல குழிப்பணியாரமும் ஃபிஷ் ஃப்ரை பார்த்துக்கோங்க. காலைல குழிப்பணியாரம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்தீங்கன்னா கறி குழம்பு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அது மாதிரி அந்த வைபே கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நேராக ஒக்கானிக்கல் போகிறோங்க. ஒக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 hours 30 minutes காமிக்குது. அது என்னன்னு தெரியல. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போக ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போக தான் ட்ரை பண்ணுறோம். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்லாம் போயிட்டு ஜாலியாக, அப்புறம் மசாஜ்லாம் முடிஞ்சால் மசாஜ்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னை கிளம்ப போகிறோம். காலைல நல்லா இருக்குங்க. அதுவும் காலைல வெயிலில் உட்காந்து சாப்பிட்டோமா, சுட்டோட வெயிலில் உட்காந்து மீன் கறி குழம்பு, மீன், அப்புறம் அந்த குழிப்பணியாரம், அப்படியே ஒரு வில்லேஜ் ஃபீல் வந்துருச்சு எனக்கு பயங்கரமாக. ஜாலியாக இருந்துச்சு. அதான் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணால் சொல்லலாம்ல, வேறு தான் நல்லா இருக்கணும். ஸோ கைஸ் அண்ணாண்ட போயிட்டு நம்ம வந்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம். டேங்க் ஃபுல் பண்ணுறது சந்தோஷம் தாங்க, எனக்கு ஜாலியாக இருக்கும் டேங்க் ஃபுல் பண்ணுறது. அக்கா டேங்க் ஃபுல் போதும்க்கா. 1384 1384 ரோட்டில் போதும்க்கா. அந்த வண்டிக்கும் சேர்த்து போட்டுருங்க. வண்டி ஓரமாட்டி பாட்டிட்டு வரேன். அப்பா 1385 சம்திங் ஆச்சு ஃபுல் டேங்க் எனக்கு. அப்போ வரும்போது 1000, அப்போ இன்னொரு 200 தான் பெட்ரோல் இருந்திருக்கும் போல, 2 லிட்டர் இருந்திருக்கும். ஆனால் 140 காமிச்சு. இப்போ தான் ரிசர்வ் வந்துச்சு. அப்போனா வந்து ஒரு 2 லிட்டர் வச்சுருக்கோம். எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 1600 போச்சுது. இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு? 2999 93. தேங்க்யூ ஸோ மச்க்கா. அது சரி கொடுங்க. அது கணக்கு வைக்கிறது தாங்க கேட்குறேன். பில்லு வந்து அது ஹேண்ட் பில் தானா? ஸோ இது போதும், இந்த கார்டோட பில்லு போதும்னு சொல்லிட்டு இதை அடிச்சுக்கிட்டேன். காற்று லைட்டாக அடிச்சுப்போம், இருக்கான்னு பார்த்துப்போம். ஆனால் நேற்று தான் அடித்தோம் காற்று, அதுக்குள்ளே இறங்காது இல்லையா? அக்கா ஜிபே நம்பர் இருக்கா? சரி ஓகே. அந்த அக்கா வேணான்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் சுத்தமாக இல்லைங்க சார், அரிசியே கஷ்டமாக இருக்குது. சேஞ்ச் இல்லாமல் வந்துட்டேன். ஏறுவோமா? ஆகுறோம் ஏறுவோம். ஓகே நாங்கள் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இப்போ ஒக்கானிக்கல் போக போகிறோம். ஒக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 78 kilometers கிட்ட வருது. இப்போ ஃபுல் டேங்க் வந்துச்சு 500 kilometer ரேஞ்ச் காமிச்சது. இப்போ பாருங்களேன், எனக்கு ஒரு ஃபுல் டேங்க்கில் 493 ஓடி இருக்குது. இப்போனா இன்னொரு 7 kilometer ஓடி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு. 500 kilometer ஓடுதுங்க ஒரு ஃபுல் டேங்க்கில் என் வண்டியில். சமல்ல நல்ல மைலேஜ் கொடுக்குதுப்பா. நான் கூட மைலேஜ் ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுக்குதுன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நல்லாவே மைலேஜ் கொடுக்குது. நம்ம நல்லா கரெக்டாக வச்சுருந்தா நல்லா மைலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வெட்டி ஓட்ட மாட்டேங்க. எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்போ வெட்டி ஓட்டுவேன். எப்போனா இப்போ வந்து இப்போ இப்படி ஹைவேல ஓட்டுறோம், அப்போ அங்கே வெட்டி ஓட்டுற மாதிரி தான் வெட்டி ஓட்டுவேன். அதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வெட்டி ஓட்ட மாட்டேன். எப்போயாவது தேவையில்லாத வெட்டி ஓட்டுவேன். இல்லைனா வந்து நான் அந்த 6000 7000 RPM மெயின்டைன் பண்ணுவேன்.
கைஸ் ஓரமாக நிப்பாட்டி நாங்கள் வந்து க்ளவுஸ் போட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் குவிக் ஷிஃப்டர் ஆன் பண்ண மாட்டேங்க. ஊர்லேருந்து வரும்போதே ஆன் பண்ணணும்னு நினச்சேன். குவிக் ஷிஃப்டர் ஆன் பண்ணவே மாட்டேன். சென்னையிலே நினச்சேன், பட் இங்கே வந்து மறந்துட்டேன். இப்போ ஆன் பண்ணிக்கிட்டேன். கியர் பிடிக்க தேவையில்லை. சரி, கியர் பிடிக்கிட்ட பாருங்கள், கிளச்சு பிடிக்க தேவையில்லை. அப்படி கியரை மாற்றிட்டே போயிடலாம். இதை போட்டுட்டு அப்படியே போயிடலான் இருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் 50 கிலோமீட்டர் எங்கே நிப்பாட்ட மாட்டோம். அப்படியே போட்டு போயிடலான் இருக்கோம். போகலாம் ப்ரோ. சாரி நிப்பாட்டதுக்கு. குவிக் ஷிஃப்டர் பார்த்தீங்களா வேலையை? கியரில் கால் வச்சோன்னே முக்குது. கியர் மாற்ற வரேன் போகிறேன்ட்டு. சென்சார் தாங்க, அது ஃபுல்லாக சென்சார் தான். குவிக் ஷிஃப்டர் சென்சார் நல்லா வளர்க்கும். நல்லா இருக்குங்க இந்த ரோடு. உண்மையிலே மலை பக்கத்தில் இந்த மாதிரி ரோட்டில் எனக்கு ரொம்ப விரும்பி ஓட்டுவேன். இந்த மாதிரி மலை பக்கத்தில் ரோடு போச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ரோட்டில். அதை பாருங்க. ஓ, இதுதான் இந்த கிருஷ்ணகிரி டேஞ்சரஸ் ரோடா? நீங்கள் இதாங்க டேஞ்சரஸ் ரோடு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி போவோம், டேஞ்சரஸ் ரோடு, இதை பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. இந்த ரோடு தான் அது. என்னாச்சு லாரி இவ்வளோ ஸ்லோவாக போகுது? ஓ, மேட்னால ஏற மாட்டேங்குதா? என்னப்பா என்னாச்சு? டயர் அதான் பஞ்சரா? எதுவுமே இல்லையே, ஏற மாட்டேங்குது. ஏன் இவ்வளோ பொறுமையாக போகிறாங்க? ஓ, மேடு மாதிரியா? ஓகே ஓகே. ஹெவி ரோட்னால ஏறாதாங்க அந்த லாரிலாம். ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா. அதே சார் நான் என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்களேன்ட்டு. டேஞ்சரஸான ரோடா? நானே கேள்விப்பட்டதுல தான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி ரோடு இருக்குன்னு. ஆக்சிடென்டல் ஜோன் போட்டிருப்பாங்க, விபத்து பகுதி. இந்த பாருங்க லாரி ஸ்லோவாக போதா. இங்கே ரோடு எதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்காகவே ரெடி பண்ணுறாங்க அவ்வளோ ரோடெல்லாம். ஐயோ, என்னோட இந்த பல்சர் அண்ணா பயங்கரமாக பறகுறாரு. அவ்வளோதான். எனக்கு ஏதோ மேடு மாதிரிலாம் தெரியல, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கா, மேடு மாதிரி தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நேராக பார்த்துருவே மேப்பாக கவனிக்க மாட்டேன். மேப் இந்த லெஃப்ட் தான் போகுது. ஏன்னா இது ஊர் மாதிரி இருக்குது. ஐயோ, குவிக் ஷிஃப்டர் ஆன் பண்ணிட்டேன் போல். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அடைக்குதுங்க தொடம்போது கீர்கிட்ட. அதை அடைக்கும். நம்ம கீரை தொடக்கூடாது. எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு, கீர்கிட்ட தொட்டுற பழக்கம். கீரை தொட்டு மாட்டுற மாதிரி. தலகாணியை நல்லா வச்சுக்கிட்டேன். தலகாணி கீழே இருக்குது. சேஃப்டி அந்த தலகாணி தான். அந்த தலகாணி இல்லைன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு. பின்னாடி பழுந்து பளபளன்னு ஆகிடும். அப்புறம் மாலா தான் எனக்கு எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. லக்கேஜ் இருக்குல்லனா அப்படியே படுத்துருவேன் நான். லக்கேஜ் தான் பயந்து படுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அப்படியே படுத்துருவேன். அவ்வளோதான். அண்ணன் மண்ணு பறக்க விட்டு போயிட்டார் லாரிக்காரர். 2 லாரியும் மாட்டிக்கிச்சு. சின்ன ரோடாக இருக்குங்க, 2 லாரி இருக்குங்கப்பா. அவர் பார்க்குறாரு, என்னடா அது கேமரா மாட்டிட்டு போகிறாங்க பைக்கில் அப்படின்ட்டு. அண்ணா கொஞ்சம் வழி விட்டுருங்க. நன்றிண்ணா, நன்றி, தேங்க்யூ. அந்த அண்ணா போங்க போங்க வழி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மா மனசுக்குள்ளே சொன்னேன், அண்ணா கொஞ்சம் வழி விட்டுருங்கண்ணா. அந்த அண்ணா ஒன்று வழி விட்டாரு. போங்க போங்க தம்பி அப்படின்ட்டு சொல்லி வழி விட்டாரு. இந்த ரோடு பாருங்களேன், ஒரு மாதிரி சின்ன சின்ன பெண்டாக வந்து போகுது. நல்லா இருக்குங்க இந்த ரோடு உண்மையிலேயே. நான் கூட என்னடா அது பெண்டாய் போகுதுன்னு பார்த்தா இந்த ரோடே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது பாருங்க. இப்போ ஒரு பெண்டா, அது திருப்பி இப்போ ரைட்டு திரும்பணும், திருப்பி லெஃப்ட் ஒன்று வரும் பாருங்களேன். அவர் லெஃப்ட் ஒன்று வருது. பயங்கரமாக இருக்குங்க ஒரு மாதிரி. திருப்பி அந்த டேர்னிங்ஸ்லாம் வந்தா ட்ராக் ஃபீல் மாதிரி கொடுக்குது. இது பாருங்க, திருப்பி ரைட்டு லெஃப்ட்டு, திருப்பி ரைட்டு, அங்கே ஒரு திருப்பி ரைட்டு, அங்கே ஒரு லெஃப்ட்டு. பாருங்க இங்கே ஒரு ரைட்டா, கட்சியில் பாருங்க ஒரு லெஃப்ட்டு. இது ரோடு ஃபுல்லாக அப்படி தாங்க போகுது. நல்லா இருக்குப்பா ரோடு. ஆனால் இந்த ரோடு இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்க. அதான் சொல்கிறேன், பல்ல மேடு இல்லாமல் இந்த ஊரோட ரோடு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அங்கே இருக்கிற அந்த பூச்செடிலாம் பாருங்களேன். இருங்க, தெரியல உங்களுக்கு, எனக்கே தெரியல. இருங்க, கொஞ்சம் முன்னாடி போனால் தான் தெரியும் போல். பூச்செடி பயங்கரமாக இருக்குது பாருங்கள். பூச்செடியெல்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ப்ரோ கேட்குறாரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுவும் அங்கே இருக்கு பாருங்க. அங்கே கொஞ்சம் ஒழுங்காக தெரியல. இங்கே எடுத்து பாருங்கள் அந்த பூச்செடி. என்ன பூ இது பாருங்க, பூச்செடி. ப்ரோ என்ன பூ இது? என்ன பூ இது? செம்மந்தியா? ஆமாம், மாலைக்கு. ஓ, மாலை கட்டுற பூவாங்க, செம்மந்தி பூவா? வேணாம், செம்மந்தி பூவா? இது வந்து மாலையில் கட்டுற பூ ப்ரோன்றாரு. என்னப்பா அது நடு ரோட்டில் இந்த மாதிரி படிச்சிருக்காங்க ப்ரோ. காணும் வந்துட்டார். அது வந்து காய வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க போல். தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் அண்ணனுக்கு கழுவி விட்டுருங்க. உண்மையிலே இந்த ரோடு உண்மையில நல்லா இருக்குங்க. இதை பாருங்க, அப்படியே சி டைப்பில் அப்படியே மேலே ஏறி போகுது.
கைஸ் இந்த 3 நாளில் வந்து vlog கொஞ்சம் வந்திருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ரைடிங் பண்ணுறதுனால நம்மளால் vlog போட முடியல. ஆனால் தம்பி ஓ மை காட் நடுவில் கிராஸ் ஆகுது. சுற்றி காடு தாங்க இது ஊர் கூட இல்லை, ஃபுல்லாக சுற்றி காடு தான். நைட்லலாம் வந்து ரிஸ்க்கு போலங்க. எங்களை ஃபுல்லாக சுற்றி காடு தான். ஒரு இடம் கூட ஒரு வீடு அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக காடு தான். பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு. ஏதோ காட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. ஏதோ நான் பாட்டு ஜாலியாக படுத்து போயிட்டு இருக்கு. குரங்கு ஒன்று போயிருக்கு, குரங்குங்களாம் இருக்கு. ஆமாங்க மலை தாங்க அது தெரியுது பாருங்க. மலைக்கு மேலே தாங்க இருக்கும். அது ரோடே மலை மேலே தான் போகுதுங்க. இருக்குப்பா எப்போ மலை ஏறணும், மலை ஏறின மாதிரி தெரியல எனக்கு. ஓ வேற மாதிரி ரோடே தெரியல, இப்ப இறங்குது போல. ஓ மை காட் ஓ மை காட். அவ்வளோதாங்க அந்த மலையை விட்டு இறங்கிட்டோம். ஆனால் இன்னும் அந்த ரோடு அந்த டேர்னிங் ரோட்லாம் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது அந்த டேர்னிங் ரோட்லாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த டேர்னிங் மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. மேப்பில் அப்படி தான் காமிக்குது நம்மளுக்கு. இன்னும் 47 கிலோமீட்டர் காமிக்குதுங்க, 54 நிமிஷம். எங்கே நம்ம என்ன ஒரு காட்டுக்குள்ளே மட்டுமா இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கோம். இதுலன்னா இருக்குது தப்பாலாம் வரலையே, கரெக்டாக வந்திருக்கோம். பாருங்களேன் வா வேற மாதிரி இருக்குல்ல. வா 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 இன்னொரு தான் சொல்லியிருந்தேன். இந்த பாருங்களேன் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்படியே மலை பின்னாடி கோகோனட் ட்ரீலாம், சின்ன சின்ன கோகோனட் ட்ரீலாம் இருக்கு பாருங்களேன். வா பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க டவர். இந்த டவர்லாம் ஏற முடியாது, இது கரண்ட் டவர். ஏறினா ஷாக் அடிச்சிடும் நம்மளுக்கு. நல்லா இருக்குது பார்க்கவே. ஒரு மாதிரி கிராமம். எனக்கு உண்மையிலே இந்த கிராம ஃபீல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதான் சொன்னேன் பாருங்க. எல்லா இடமும் அப்படி தாங்க இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அது வந்து தண்ணி போட்டிருக்காங்க, தண்ணி பாய்ச்சறதுக்காக, செடிக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக அங்கே தண்ணி. கால் தான் எனக்கு ரொம்ப வலிக்குது என்னன்னு தெரியல. கால் 2 காலும் ரொம்ப வலிக்குது. இத்தனையும் தலைகாணி போட்டிருக்கேன் ஆனால் கால் ரொம்ப வலிக்குதுங்க. வா நீயே பார்த்தது இல்லையா ப்ரோ? இந்த ஊருக்காரர் நீங்களே பார்க்கலையா அந்த மாதிரி? ப்ரோவே பார்த்ததில்ல அந்த மாதிரி. அவரே இந்த ஊருக்காரர் தான், ஆனால் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா. உங்களோட வரும்போது தான் ப்ரோ என் கண்ணுக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்றாரு. என்ன ப்ரோ உங்கள் ஊரில் ஒரு நீங்களாம் ஒரு பார்த்ததில்லை ப்ரோ? நான் பார்த்ததில்லை ப்ரோ இப்படிலாம் அப்படின்றாரு. நல்லா இருக்கு உண்மையில். லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. லொக்கேஷன் பேர் தான் தெரியல. தர்மபுரி தர்மபுரி போட்டிருக்கு. தர்மபுரி. இங்கே ஓட்டுறதாங்க ஒரு சுகம். ஏன் தெரியுமா? ஹைவேல ஓட்டுறதோட இந்த மாதிரி அது மாதிரி கிராமத்து ரோட்டில் ஓட்டுறது ரொம்ப பெரிய சுகங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு வண்டி சத்தம் அங்கே ஹைவேல ஓட்டினா கீன்னு சத்தம்லாம் வரும். அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எந்த சத்தமும் இல்லை. இன்னொரு வண்டி சத்தம் கூட நம்மளுக்கு கேட்காது. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும். ரோட்டில் நம்ம மட்டும் தான், நம்மளோட வண்டி சத்தம் மட்டும் தான் கேட்கும். நம்மளோட ப்ரெசன்ஸ் மட்டும் தான் இருக்குமா. நம்ம இருக்கிற மாதிரி தான் தோணுமா. அதெல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ரோடே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா மண்ணாக பறக்கும். மூஞ்செல்லாம் மண்ணாக பறக்குமா. இந்த மாதிரி ரோட்லலாம் மண்ணெல்லாம் பறக்காது. நீங்கள் நல்லா வயசெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த காற்றை நம்ம வாங்கிட்டே ஓட்டலாம். ஏன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குல்ல, அந்த காற்றை நம்ம வந்து மூஞ்சியில் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த நேச்சரை பார்த்துட்டே ஓட்டினா ஒரு மாதிரி பயங்கரமான ஃபீலுங்க. ஐயோ வேற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்துட்டே ஓட்டுவேன்னா நல்லாயிருக்கும். இந்த சீனரியோலாம் பார்த்துட்டே ஓட்டுவேன். ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் தரும். சே என்னப்பா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சைலண்ட்டாக இருக்கிற ரோட்டு, நிறைய வண்டி இல்லாமல் நம்ம மட்டும் ஜாலியாக போகிற மாதிரி இருக்குல்ல. திருப்பி மலைக்கு மேலே தாங்க ஏறுறோம் நம்ம. இது ஒரு மலை போல். ஆமாம் மலைக்கு மேலே தான் இருக்கும். என்ன மலைன்னே தெரியலையப்பா இது. வா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஊரில் தான் டெய்லி விளாகிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடமா அவங்களுக்கு சுற்றி காமிப்பேன் நான். ஆனால் நான் என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் சென்னையில் இன்னும் 2-3 பில்டிங் தான் இருக்கு. இந்த சைடில் என்ன தெரியுது பார்ப்போம். ஓ விவசாயம் பண்ணுறாங்க அங்கே கீழே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. அது பாருங்களேன். பாருங்க மாடு இருக்கா. மாடு எல்லாமே சாப்பிட்டுட்ருக்குங்க. அவங்க சாப்பிட வைக்கிறாங்க போல் மாட்டுக்கு. சூப்பராக இருக்குங்க. அங்கே ஒரு கிணறு இருக்குது. ஃபுல்லாக விவசாய நிலம் தான் இது ஃபுல்லாகவே. ரோடு நிப்பாட்டு. ரோடை பார்த்த உடனே வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது, வண்டி ஆன்ல இருக்கட்டும்.
என் வண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செல்லக்குட்டி. கைஸ் இந்த இடத்துல நாங்கள் கிளம்புறோம். சும்மா சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி வருதா இல்லை நல்ல வேலை ஹைவே போகாமல் இந்த ஒரு மாதிரி ரோட்டில் வந்துட்டோங்க. நல்லா இருக்குது உண்மையிலே. எனக்கு பிடிச்ச போயிருப்பா இந்த ரோடெலாம். வா வேலைங்க என்ன மலை இது, இப்போ என்ன மலைன்னு தெரியல. தர்மபுரியில் இருக்க ஒரு மலை போலங்க, இப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கு. வா 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 ஹில்ஸ் ஏறுற மாதிரி தாங்க இருக்கு. பஸ் வருது பஸ் வருது பஸ் உண்டுப்பா இங்கே. இந்த ரோடே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு தான் போகுது. ஒன் டூ டன் 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 டவுன். அங்கேயே ரோடு வளையுதுங்க. இங்கே ஒரு ரோடு வளையுது. அகெயின் அ பெண்ட். வாவ் 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 நல்லா இருக்குங்க உண்மையிலே. வாவ் again a bend. திருப்பி இங்கே ஒரு பெண்ட். again a bend. அடாடாடாடாடா எங்க ப்ரோ காணுமே, அவர் காணுமே. வராரு கொஞ்சம் லாங்காக வராரு. க்ளவுஸ் வர அடிக்கிற வந்துட்டுப்பா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. டீ இல்லை ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். ஓகே இங்கே குடிச்சிட்டு கிளம்புவோம். ஐஸ் க்ளவுஸ் வேணா இங்கே வச்சுக்கலாம் நம்ம சேஃப்டிக்கு. நான் இருக்குல்ல ஹோல்டர் மாதிரி. ஓகே டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐஸ் ஃபைனலி இந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம். டீ குடிச்சிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. கால் தாங்க எனக்கு தெரியல ரைட் கால் மட்டும் ரொம்ப வலிக்குது. என்ன பிரச்சனைனே தெரில. ஒரு லேஸ் அதிகம் டைட்டாக போட்டானா, லேஸும் இல்லையே லூஸாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ டைட்டாக வலிக்குது எனக்கு. ப்ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாரு. நான் கேமராவில் பேட்டரி மாற்றுறதுக்காக நின்றுட்டேங்க. பேட்டரி மாற்றி அப்படியே ஷூ லேஸ் கொஞ்சம் லூஸ் பண்ணி கற்றுட்டேன். ரொம்ப இது மாதிரி கால் ரொம்ப வலிக்குது என்னன்னு தெரியலப்பா. ரைட் கால் தான் ரொம்ப வலிக்குது. அதுவும் ஒரு நேரம் பெஸ்ட்டு ஓட்டிகிட்டு போகலாம். சரி எவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ணி போகணுங்க. இன்னும் 36 மினிட் காமிக்குது. இங்கேயே 11 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து 11 o'clock அங்கே இருக்கணும்னு வச்சோம். பட் அரை மணி நேரம் எங்களுக்கு டிலே தான். எப்படியாவது நம்ம ஒரு இன்னும் 30 நிமிஷம் ஆகும் போவோம் இங்கேருந்து போவேன். நான் இந்த ரோடை ரசிச்சுட்டே வந்தேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டேன். ரொம்ப ரோடுங்களை ரசிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக பார்த்துட்டே வந்ததுனால ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை, போயிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க. 18 கிலோமீட்டர் காமிக்குது. 24 நிமிஷம் காமிக்குதுங்க. 11:10 தான் ஆகுது டைமு. 11 ஆகுது கரெக்டாக. போயிடலாம். ஒரு 11:30 அங்கே போய் ரீச் ஆகிடலாம். 12 o'clock மேக்ஸிமம் 12 to 3 வரைக்கும் அங்கே இருக்கணும். அவங்க 12 to 3 அந்த மாதிரி 3:30 கிளம்புனோன்னா சாப்பிட்டு கிஃப்ட் அப்படியே ஒரு 4 மணி 4:30 போல் கிளம்புனோன்னா சென்னை வந்துடலாம். அங்கே நம்ம போய் குளிக்க போகிறோம், போட்டிங் போக போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குவாங்க. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். இன்னும் 500 கிலோமீட்டர் தாங்க காமிக்குது ரேஞ்சு நம்மளுக்கு. தர்மபுரி ஹைவே இது. தர்மபுரி டு ஒக்கானிக்கல் ரோடு இது. ஸோ இது கொஞ்ச நேரத்தில் விரட்டிகிட்டே போகணுன்னா போயிடலாங்க. ப்ரோ வராங்களா? வராங்க, வீட்டாக தான் வராங்க ப்ரோலாம். ஓடாதீங்கன்னா பொறுமையாக தான் போவேன். க்ளவுஸ் அவுத்து உள்ளே வச்சிட்டேங்க. டீ குடிச்சேன், அப்புறம் க்ளவுஸ் மறந்துட்டேன். சரி ஓகே அப்புறம் மாட்டிக்கலாம். ஜில்னு காற்று வாங்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு அவுத்து வச்சிட்டேன். இது பாருங்களேன், ஏதோ புயல் மாதிரி போட்டிருக்காங்க. நானும் டேர்னிங்கில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். அவரும் பார்த்தா இது போட்டு வச்சுருக்காங்க ரோட்டில். நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி தான் வலிக்கிட்டு இருக்கோம். நான் என்னடா ரோட்டில் ஏதோ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தரையும் கூட வந்துருந்தாரா அப்படி கை போட்டேன். ஆனால் நான் ஸ்லோ பண்ணுங்கன்ட்டு அப்புறம் அவரும் விட்டுற போகிறான்னு சொல்லி அவர் பார்த்து சிரிக்கிறாரு தம்பி அப்படின்ட்டு. செக் போஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. எவ்வளோண்ணா? ஜிபே இருக்கா? நான் பே பண்ணிட்டேண்ணா. கைஸ் ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். ஸோ இது வந்து சம்திங் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவா, அதனால் பார்த்தீங்கன்னா டோக்கன் எடுக்கணுமா. ஒரு வண்டிக்கு 20 ரூபா. ஸோ 2 வண்டி நம்ம. ஸோ 2 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஜிபேயும் இருக்குது. என்ன விஷயம்னா ஜிபே ஒர்க் ஆகுது இந்த இடத்துல. நல்ல விஷயம்.
ப்ரோஹிபிட்டட், பிளாஸ்டிக் திங்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட். நம்ம எங்கே பிளாஸ்டிக் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், நம்மகிட்ட இல்லை எதுவும் பிளாஸ்டிக்ஸு. ஓகே, நான் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிட்டு வரலாம்னு சார், தண்ணி பாட்டில் அங்கே தண்ணி பாட்டில் தேவைப்படும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் எடுத்துகிட்டு வரட்டேங்க. இது ஒரு தொல்லையாக போச்சு. கேஷ் எடுக்கணும்னு நினச்சா கேஷ் எடுத்துகிட்டு வரட்டேன். போகிற வரல எங்கே ஏடிஎம் இருக்குன்னே தெரியலையே. நிறைய குரங்கு இருக்குப்பா இந்த இடத்துல. 15 minutes தாங்க போட்டிருக்கு. அதுக்குள்ளே எனக்கு கால் வந்துச்சு, கால் பேசிகிட்டு இருந்தேன். டவர் கட்டாலைங்க, இன்னும் ஒரு 3 பாயிண்ட் கிட்ட இருக்குது நம்மளுக்கு. இது தர்மபுரி டு ஒக்கானிக்கல் ரோடு இது. ஆமாம், தர்மபுரி டு ஒக்கானிக்கல் ரோடு. டேஞ்சர் கோ ஸ்லோ. ஓகே ஓகே, டேஞ்சருக்கு டேஞ்சரா? நம்ம டேஞ்சரில் பூந்து விளையாடுவோம். இதெல்லாம் சின்ன கவுங்க நம்மளுக்கு. ஓ, ஹில்ஸில் இருக்கோங்க, நல்லா இருக்கு இந்த ரோடெல்லாம். ஆக்சிடென்டல் ஜோன், டிரைவ் சேஃப்லி. ஓகே கைஸ், ரோடு தான் நல்லா இருக்கும் உண்மையிலே. ரோடு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ரோடு. பா, பயங்கரமாக இருக்கேங்க லொக்கேஷனு. நான் இந்த மாதிரி வந்ததே இல்லைங்க உண்மையிலே. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஜாலியாக, ஒரு மாதிரி நிறைய ஹில்ஸ். இந்த வாட்டி இந்த ட்ரிப்பில் நாங்கள் நிறைய ஹில்ஸ் கவர் பண்ணோம்ப்பா. ஃபுல்லாக நிறைய ஹில்ஸ் ஓட்டின மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. மலையடிக்கும் சிறுப்பில் செலி முடைக்கும் பூ. ஐயோ, மேடு ஒன்று. இந்த கர்வ்ஸ் பாருங்களேன், இப்படி வளையுது. அந்த பழத்தெலாம் பார்த்துருக்கீங்களா, இப்படி வளைஞ்சி அது செவுத்தில் ஓட்டின மாதிரி வலியுதுமா, அந்த மாதிரி சின்னதாக இது இருக்குது. ஜிக்ஸாக் ரோடு. உண்மையாக ரோடு நல்லா இருக்குங்க. ரோடு தான் மேட்ரு. குவாலிட்டியான ரோடு, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்களேன். எப்பா எப்பா எப்பா, அருமை அருமை அருமை. அண்ணன் பாருங்க, கோழி எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் நிறைய குரங்கு இருக்குது, எங்கேயும் நிற்கலாம் கூடாது. நின்று சாப்பிட்டு கோழி சாதத்தில் வந்து நின்று சாப்பிட்றதா சாப்பிடாதீங்க. நின்று சாப்பிட்டோன்னா நம்ம வந்து அப்படியே பிடிங்கிட்டு போய்டும். கொடுக்கலன்னா நம்மளை கடிச்சிட்டு பிடிங்கிட்டு போ. ஐயோ, குரங்கு கொட்டி இருக்குங்க. ஏய், ஒரே குரங்குகளாக வருது, ரோடு கிட்டலாம் வருது. ஓ, யானைகள்லாம் இருக்குமா? யானைகள் நடமாடும் பகுதி அங்கே இங்கே. ஓ, எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா நான் யானைலாம் இருக்குன்ட்டு. நான் ஏதோ குரங்கு இருக்கும் அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் யானை இருக்குமாங்க? என்னப்பா யானை, ஒரு யானை இல்லையப்பா. நம்ம நேரம் பார்த்து ஒரு யானை கிடைக்க மாட்டேங்குது. சரி, இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, வாகனத்தை வந்து நிறுத்திடாதீங்க, எதுவும் நிறுத்திடாதீங்க வாகனத்தைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் நடந்துலாம் போகிறாங்களேப்பா. இது நைட்டில் நிறுத்தக்கூடாது போல். நைட்டில் எங்கேயோ நிறுத்திடாதீங்க வாகனத்தை, நடமாடும் இடம், அனிமல்ஸ் நடமாடும் இடம் சொல்லிட்டு. ஒக்கானிக்கல் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து ஏடிஎம் மட்டும் நம்ம வந்து ஏடிஎம் மட்டும் தேடணும். லைட்டாக இது சிட்டி மாதிரி இருக்குங்க பார்க்க. இருங்க, இது வந்து லெஃப்ட்டு போகணுமா, நம்ம எதுக்கும் ஒரு ஏடிஎம்மை தேடிட்டு போகலான் இருக்கேன். அண்ணா இங்கே ஏடிஎம் எங்கே இருக்கும்? ஏடிஎம். தேங்க்யூ. மசாஜுக்காக கேட்டாங்க. இங்கே நிறைய பேர் ஏஜென்சி மாதிரி இருக்காங்க. ஒரு அக்கா வந்து நீங்கள் தம்பி நீங்கள் சமைக்க போகிறீங்களா? இல்லைக்கா, நாங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இப்போ இல்லைக்கா, நாங்கள் பார்க்குறோங்க்கா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சமைக்கணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு சமைக்கணும், 3 பேருக்கு சமைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காசு சொல்லுவோம்ப்பா. நீங்கள் மீன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டா போதும், நாங்கள் சமைச்சு கொடுத்துருவோம் 3 பேருக்கு சேர்த்து அப்படின்னா. சரிக்கா, நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். வாக்கிங் போட்டு எவ்வளோ நடந்து போகணுமா? எப்படி போகிறதுன்னே தெரியலையே. இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணுமா? கடை திறக்க மாட்டாங்களா? கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒக்கானிக்கலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேருந்து பைக்கிங் பார்க் பண்ணிவிட்டு லக்கேஜ் மட்டும் இங்கே வைக்கணும். ஆனால் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கானே, கடையில் வச்சுக்கலாமா? ஓகே, கடையில் வைக்கலாம். நீங்கள் போட்டு ஓட்டுவீங்களா? ஓ, எவ்வளோ ஆகுது 3 பேருக்கு? 1500 வரும். 1 மணி நேரத்துக்கா? 6 மணி நேரம்னா இன்னும் கம்மியாக முடியுதா? 1 மணி நேரம்லாம் கிடையாது. ஓ, இருக்கிறது 1 மணி நேரம் இருக்குது, 2 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கா? 1 மணி நேரம்னா போயிட்டு நம்ம சுற்றிட்டு ஐந்தருவியில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே தமிழ்நாடு ஃபால்ஸ் பார்த்துட்டு ஓகே உள்ளே போய் கர்நாடகா ஐந்தருவி பார்த்துட்டு வந்துடலாம். போயிட்டு இருந்தால் 2 மணி நேரம், போகிறதுக்கு 1 மணி நேரம், வரத்துக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரம்னா ஓட்டிங் வந்து நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா கவர்மெண்ட் 1 மணி நேரம் தருவாங்க. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஜினியராக போகணுன்னா 2 மணி நேரம் போயிட்டு வரலாம். ஓகே ஓகே, 2 மணி நேரம் போயிட்டு அங்கே என்னன்னா
ஐந்தறி பார்க்கலாம். ஸோ மூர்த்தி அண்ணா தான் நம்மளை வந்து கூட்டு போகிறாரு. அவரோட தான் நாங்கள் வந்து போட்டில் போகிறோம். சீசன் ஒரு மாதம் சீசன் இருக்கும்ல, அந்த சீசன் வந்து ஏப்ரல் மே தான். ஏப்ரல் மே. ஸோ ஏப்ரல் மே சீசன். அது டைமில் வந்து கூட்டமாக ஹெவியாக இருக்கும். இஸ்கோ டைம் லீவ் இல்லையா? தண்ணி ஃப்ளோ எப்போ இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட்டில். ஸோ வரீங்கன்னா ஆகஸ்ட்டில் வாங்க. ஆகஸ்ட்டில் தண்ணி ஃப்ளோ தான் பயங்கரமாக இருக்குமா. இது ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டு. மீன் மார்க்கெட் சமைக்கிற இடம். ஓகே ஓகே. ஸோ மீன் மார்க்கெட் சமைக்கிற இடம். உங்களுக்கு மீன் வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சமைச்சே கொடுத்துருவாங்க. சாப்பாடு குழம்பு எல்லாம் அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. I'm